இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட்டை திருடிட்டாங்கன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? ஆமாண்டி, என்ன பண்றது? நம்ம கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சா பதிலுக்கு அவங்களும் யோசிக்க தானே செய்வாங்க. நீ அந்த பார்ட்டி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, சொத்தை அவனுங்க வாங்கிதான் ஆகணும். டாக்குமெண்ட்டை நாமளா தொலைச்சோம், அவனுங்க தானே தொலைச்சானுங்க. அவனுங்க கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டா பேச முடியாதுமா. உலக மகா வில்லனுங்க அவனுங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நம்ம பண்றது இருக்கட்டும்மா. இவனுங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்கம்மா. என்ன பிளானு தெரியலையே. ஏய், என்னடி பண்ணிட போறானுங்க? அதிகபட்சம் போனா பேய் பயம் காட்டுவானுங்க, இல்லனா அத பண்ணிருவோம் இத பண்ணிருவோம்னு மிரட்டுவானுங்க. அதெல்லாம் நமக்கு பழகி போயிடுச்சுடி, விடு பாத்துக்கலாம். அம்மா, அப்படிலாம் அசால்ட்டா இருக்க முடியாது. சாப்பாட்டுல விஷத்தை வச்ச குடும்பமா இது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அம்மா, நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப உஷாரா இருக்கணும். பயப்படாதடி, தைரியம் தான் நம்மளோட ஆயுதமே. அதை எப்பவுமே நம்ம விட்டுறக்கூடாது. இந்தாங்க, இது அட்வான்ஸ் தான். வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க. பக்காவா முடிச்சிடலாம் சார். பக்காவா இருக்கணும். சரிங்க சார். சரி வரேன் சார். போங்க. ஐயோ, மேல் ரூம் நம்ம ரூம் ஆச்சே. இவனுங்க எதுக்கு அங்க போறானுங்க? என்ன பிஸ்கட்டு? ஓகே தான், திம்போம். என்ன பண்ற? பிஸ்கட் சாப்பிடுறேன்டி. நல்லா இருக்கா? இல்ல, நமத்து போயிருக்குடி. அடுத்த வாட்டி குவாலிட்டியா நல்லதா வாங்கி கொடு. என்னடி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மாஸ்க் போட்ட 3 அக்யூஸ்டுங்க நம்ம ரூமுக்கு போறானுங்க. எதுக்கு தெரியலையே. கையில ஏதோ சிலிண்டர்லாம் வச்சிருக்கானுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ, அவனுங்க கிட்ட வம்பு வளர்க்காதன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப என்ன பண்ணுவானுங்களோ தெரியலையே. ஆமா, நீ பார்த்தத அவனுங்க பார்த்தானுங்களா? இல்ல. உன்னை பார்த்தா உஷாராயிடுவானுங்க. நீ இங்கே இரு, அங்க என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வரேன், சரியா? இந்தா. இரு சாப்பிட்டுட்டே போறேன். நீ இத பிடி. என்ன பண்றானுங்க அவனுங்க? ஏய், அவனுங்க ஏதோ ஏசியை பிடிச்சு மாட்டிட்டு இருக்கானுங்கடி. ஆமா, ஏசில என்ன வைப்பானுங்க? ஐயோ மக்கம்மா, அதான் ஏசில சிலிண்டர்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷமா? ஏசி சிலிண்டர்லயா? அப்படியெல்லாம் கலக்க முடியுமா? அதெல்லாம் கலக்கலாமா? கலந்தா நம்ம நைட்டு ஏசியை போட்டு தூங்கணும்னு வையேன், அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி கொசு எல்லாம் செத்து போயிரும்ல. நம்ம உடம்புக்குள்ள போய் காலையில எந்திரிக்க மாட்டோம். நல்லா தூங்கிடுவோமா? ஐயோ அம்மா, நம்ம செத்துருவோமா? என்னது, செத்துருவோமா? என்னடி சொல்ற?
அடியே விஜி, உன் கதை முடியும் நேரம். அம்மா ம், போச்சு போச்சு போச்சு. என்னடி ஆச்சு? ஆ, அம்மா மாற நம்ம கார் பிரேக் வரை கட் பண்ணிட்டாமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் என் கண்ணால பார்த்தேன். கார்ல பிரேக் வரை கட் பண்ணிட்டாமா. அண்ணா அண்ணா, மேடம் ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இந்த வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். வெளியே நம்ம கார் நிக்குதுல, ஆமாம் மேடம். வெளியே போகணும். ஆ அதுல பிரேக் அதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்களேன். சரிங்க மேடம். ஆ. மேடம் பார்த்துட்டேன் மேடம், எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம். ஆ. நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், கரெக்டாக இருக்கு மேடம். ஆ, சரி, நீங்க போய் வண்டியை தொடச்சு வைங்க. சரிங்க மேடம். ஏண்டி பிரேக் ஒயரை கட் பண்ணாம லூஸ் பண்ணி வச்சிருந்தானா? ஆண்ட வேலை போகும்போது கட் ஆயிடுச்சுன்னா? ம், வேணாண்டி, நமக்கு எதுக்கு இந்த வேலை? ம், ஆமாமா, நல்ல வேலை நீ கடைக்கு போகணும்னு சொல்லும் போதே என் மனசுக்கு ஏதோ பட்டுச்சு. ம், மா, இனிமே நம்ம எங்க வெளியே போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும், அதுவும் சேஃபா இருக்கணும். ஆமாண்டி, போக கூடாது. ம், ம். ஏய், ம், என்னடி ஃபேன் ஓட மாட்டேங்குது? உனக்கு புரியலையாமா? அப்பதானே நம்ம ஏசி போடுவோம், அதுக்காக தான் அந்த ஃபேனோட கனெக்ஷனை கட் பண்ணிருக்கானுங்க. மா, இங்க பாரு, எவ்ளோ வேர்த்தாலும் நம்மளால தூங்கவே முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஏசிய மட்டும் போடக்கூடாது. நீ எங்க தூக்க கலக்கத்துல போட்டுற போறியோன்னு பிளக்க புடுங்கி கூட விட்டேன். நீ படு, நான் பாத்துக்கிறேன். போ, எப்பர்ரி? எனக்கு தான் வேர்க்குதே. நீ படு, நான் ஏதாவது ஐடியா பண்றேன். படு படு. இவ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாளே. ம், ம். படு படு. வேற வழி இல்ல. ஆஹா,